ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம பெங்காலி ஸ்பெஷல் தக்காளி புர்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொட்டிக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸில் சேர்த்து சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே பேனில் ஒரு காரத்துக்காக 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு வரமிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. பூண்டு கூட மிளகாய் சேர்த்து இடிக்கும்போது சீக்கிரம் இடிச்சிடலாங்க. நம்ம எண்ணெயில் வதக்கியிருக்கோம், அதனால் வந்து சீக்கிரம் இடிச்சிடும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இடிச்சிங்கன்னா நமக்கு வந்து இது ரெடி ஆயிருங்க. இப்போ அதே பேனில் எண்ணெய் எதுவும் சேர்த்த வேண்டாம். இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வேக விட்டுருங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. நல்லா திருப்பி போட்டே இருங்க. நான் வந்து சின்ன தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து இந்தளவுக்கு வெந்தாதாங்க நமக்கு வந்து அந்த தக்காளி புர்தா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப லேசாக வதக்கிட்டிங்கன்னா வந்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம தக்காளியும் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க. பூண்டு மிளகாயும் இடித்து வச்சுருக்கோம். கூடவே நான் 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் மல்லி இலை. ஒரு பிளேட்டில் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்க வேண்டாங்க, அப்படியே பச்சையாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மல்லி இலையும் சேர்த்துட்டு கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப டெம்ப்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இவ்வளோ தாங்க, நமக்கு தக்காளி புர்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கோதுமை ரொட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான சைடிஷ்னு சொல்லலாங்க. நம்ம எந்த ஒரு மசாலாவும் சேர்த்துருக்க மாட்டோம், ஆனாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான ரொட்டியில் இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குருமாவுக்கு நமக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ரைஸில் கொஞ்சம் கடுகு சேர்த்து தாளிச்சிட்டு சூடான ரைஸில் சேர்த்து சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.